இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 113 கிலோமீட்டர்கள் தெற்கிலும் மட்டக்களப்பிற்கு 69 கிலோமீட்டர்கள் வடக்கிலும் அமைந்துள்ள திருகோணமலையின் மூதூர் மண் அவளை தாங்கிய நிலம். எதிர்பார்ப்பு, ஆசை, கனவு, வேண்டுகோள், கோரிக்கை, பிரார்த்தனை என்று எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளி வைத்து தனது இரணம் அங்குதான் உள்ளது என்று அறியாதவளாய் இன்றைக்கு 7 வருடங்களுக்கு முன்னர் விண்ணில் பறந்த பட்டாம்பூச்சி தான் ரிசானா நஃபீக். சவுதி அரேபியா தவாத்மி நகரில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதியன்று பல மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் அமர்வுகள் மற்றும் அந்நாள் இலங்கை ஜனாதிபதி, பிரதமர் என அனைவரதும் கண்ணில் மண்ணினை தூவி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இலங்கை பணிப்பெண் தான் ரிசானா நஃபீக். மனிதாபிமானம் வாழும் என உலகம் பேசும் பொழுது அரேபியாவில் மட்டும் அது இல்லையா என கேள்விகள் உலகம் முழுவதும் எழுந்தது. ஆனால் பதில்கள் எதுவும் இல்லாமல் அரேபியா தண்டனையில் ரிசானா இரையானாள். அவள் மறைந்து இன்றுடன் 7 வருடங்கள். ஆனால் மனிதாபிமானமும் அன்றோடு மறைந்துவிட்டதுவோ என்னவோ. இயற்கை எழிலுக்கு பஞ்சமில்லாத போதிலும் வறுமை கோட்டின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் ஷாஃபி நகரில் வசித்த 4 பேரை கொண்டதுதான் ரிசானாவின் குடும்பம். இயற்கையின் எழிலும் செயற்கையின் வறுமையும் ஒன்று சேர தரம் 9ஆம் ஆண்டுடன் பாடசாலை கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் ரிசானா. வறுமையை ஒழிக்க வெளிநாடு ஒன்று தான் வழி என்று நினைத்தாள் அவள். எல்லா கஷ்டங்களும் நீங்கும் என்ற அவாவில் கடந்த 2005ஆம் ஆண்டு பணிப்பெண்ணாக தொழில் வாய்ப்பு பெற்று 1000 கனவுகளுடன் சவுதி நோக்கி பயணமானாள் ரிசானா. அப்போது அவள் வயது 17 மாத்திரமே. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு உத்தியோகபூர்வ வயது இது அல்ல என்றாலும் இவரது வயது தொழில் முகவரால் மாற்றப்பட்டு 24 வயதாக போலி கடவுச்சீட்டும் வழங்கப்பட்டது. அங்குதான் தனது இறுதி மூச்சும் தங்கியுள்ளது என்பதனை அவள் அறியவும் இல்லை. அது பற்றிய தெளிவும் அவளுக்கு இருக்கவில்லை போன்றும். 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் திகதி கிழக்கு சவுதி அரேபியாவில் தவாத்மி நகரில் ஒரு செல்வந்தரின் வீட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக தனது முதல் தொழிலை தொடங்கினாள் ரிசானா. வெறும் 8 நாட்களே அவளுக்கு அங்கு வேலை செய்ய விதி இடமளித்திருந்தது. வீட்டு எஜமான் வீட்டில் இருக்கின்ற போதே எஜமானியின் 4 வயது குழந்தைக்கு பாலூட்டும்படி அவள் ஏவப்படுகிறாள். எனினும் குறித்த குழந்தைக்கு ஏலவே சளி மற்றும் இருமல் அதிகளவில் இருந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரிசானாவின் விதி விளையாட ஆரம்பித்தது. 2005ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் திகதி ரிசானாவின் பராமரிப்பில் இருந்த அந்த குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்து விட்டது. உண்மையில் விவரம் அறியாத அவளுக்கு குழந்தை இறந்தது கூட தெரியவில்லை போலும். விசாரணைகள் மும்முரமாக தொடங்கியது. எஜமான் தரப்பு வாதங்கள் ரிசானாவை குற்றவாளியாக்கியது. மொழி தெரியாது விழிப்புதுங்கிய ரிசானாவுக்கு மனிதுரிமை அமைப்புகள் கைத்தாங்கின. அவளது வாதம் இவ்வாறு இருந்தது: குழந்தையை மடியில் வைத்து பாலூட்டிக் கொண்டிருந்தேன். பாலை குழந்தை முக்கால்வாசி அருந்திவிட்டது. திடீரென குடித்துக் கொண்டிருக்கும் போது இரும ஆரம்பித்தது. இருமல் மேலும் மேலும் அதிகரிக்க குழந்தையின் மூக்கினாலும் காதினாலும் பால் வெளியாக தொடங்க திடுக்கிட்ட நான் குழந்தையினை மேல் நோக்கி தூக்கினேன். குழந்தை தொடர்ந்தும் இருமிக் கொண்டே இருந்தது. எனக்கு பயமாக இருந்தது. உடனே குழந்தையினை என் உள்ளங்கையில் குப்புறப்படுத்தி குழந்தையின் பிடரியில் கையால் அழுத்தினேன். குழந்தையின் மூச்சு திணறல் நீங்கிவிடும் என நான் கருதினேன். அதற்காகவே அவ்வாறு செய்தேன். பதற்றத்தில் கொஞ்சம் குழந்தையின் பிடரியினை அழுத்தி தட்டியதில் குறித்த பகுதி கொஞ்சம் சிவந்து விட்டது. அதனை எஜமானி பார்க்க ஓடி வந்து எனது கையில் இருக்கும் குழந்தையினை பறித்து என்னை தள்ளிவிட்டார். அதன் பின்னர் குழந்தையிடமிருந்து இருமல் சத்தமோ அழுகை சத்தமோ கேட்கவில்லை. என் குழந்தையை கழுத்தில் நெருத்திக் கொன்று விட்டாய் என அழுது கொண்டே போலீசுக்கு தகவல் வழங்கினாள் எஜமானி என கூறி முடிக்க விசாரணையும் நடந்தேறியது. ஆனாலும் அவள் பேச்சுக்களுக்கோ வாதங்களுக்கோ பயனளிக்கவில்லை. பிரேத பரிசோதனையிலும் குழந்தை மூச்சு திணறியே இறந்ததாகவும் கழுத்தில் கைவிரல் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவர குழப்பமடைந்த நீதிமன்றம் வெளிநாட்டு உதவியினை நாடியது. அந்த பிரேத பரிசோதனையில் குழந்தை கொலை செய்யப்படவில்லை என்றும் மூச்சு திணறியே இறந்ததாகவும் தெரிவித்திருந்தது. தான் இந்த கொலையினை செய்யவில்லை என்பதனை தனது கைப்பட ரிசானா கடிதம் ஒன்றினையும் எழுதி
பறைசாற்றியிருந்தார். விதியின் விளையாட்டால் குழந்தை பறிபோக கூடவே ரிசானாவுடனும் சதி விளையாடியது. ஆனால் அந்நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அரசாங்கமும் தாயகத்தின் குழந்தை ரிசானாவை மீட்க மிகவும் போராடியது. ஜனாதிபதியின் கோரிக்கைகளை அந்நாட்டு மன்னர் ஏற்றுக்கொண்டாலும் அந்நாட்டு சட்டம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்டத்தின்படி கொலை செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டு 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் திகதி ரிசானா மரண தண்டனை கைதியாக அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவரது மரண தண்டனையை நிறுத்துமாறு இலங்கை அரசு கோரிய போதும் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சவுதி சட்டத்தின்படி அந்நாட்டில் மரண தண்டனை நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு அந்நாட்டு மன்னர் பொது மன்னிப்பு வழங்க முடியாது. அவ்வாறான அதிகாரம் இறந்து போன குழந்தையின் பெற்றோருக்கு மாத்திரமே உள்ளது. அத்துடன் இரத்த நிதியும் அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டும். இந்நிலையில் இறந்த குழந்தையின் பெற்றோர் பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை ஜனாதிபதியாலும் ஏனைய அதிகாரிகளாலும் மற்றும் சர்வதேச மனித உரிமை குழுக்களாலும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தும் அது கைகூடவில்லை. அந்நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைய கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதி ரிசானாவின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஏமா என்ன விட்டு போறீங்க என்று கேட்டா போலடத்து கேட்டா 12ஆம் மாசம் 12ஆம் தேதி எப்பமா உங்களோட சாப்பிட வருவன்னு கேட்டா. இந்நிகழ்வை மனிதாபியமான அடிப்படையில் கூட உணர முடியாத மனிதர்களாக அந்த குழந்தையின் பெற்றோர்கள் செயற்பட்டமையானது பலருக்கு கவலையையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. இலங்கையின் சகல உள்ளங்களும் அவளுக்காக பிரார்த்தித்தும் பயனளிக்கவில்லை. ஒரு குழந்தையினை ஈன்றெடுத்த தாய்க்கு குழந்தையினை இழந்த போது ஏற்படும் வலி புரிந்தது. அதேபோல் இன்னொரு தாய் பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து இளம் பெண்ணாக வளர்ந்து என்னையும் என் மகள் காப்பாற்றுவாள் என எண்ணிக்கொண்டிருந்த தாய்க்கு அந்த தாய் சொன்ன செய்திதான் என்ன? 1000 பொய் சொல்லி பிழைக்கின்ற வேலை வாய்ப்பு முகவர்களுக்கு ரிசானா நஃபீக்கின் விவகாரம் ஒரு சிறிய விடயமாகத்தான் இன்று வரை பார்க்கப்படுகின்றது. மூதூரின் சின்ன மகள் ரிசானா நஃபீக் மனிதாபியமானம் உள்ளவர்களின் நினைவில் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாள்.